மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் டல்லு தான். ஏன்னு சொன்னால் புதன் நீச்சத்தில் இருக்கிறார். இதுலேயும் குறிப்பாக இன்னொன்று சொல்லப்போனால் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 மாதம், மே மாதம் வரைக்கும், மார்ச், ஏப்ரல், மே ஆகிய கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் அவர் வக்ரத்திலையும் நீச்சத்திலையும் இருப்பார். ஆக எல்லாவற்றிலும் ஒரு சோம்பல் வரக்கூடிய, ஒரு விட்டேத்தியான விரக்தியான மனப்பான்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா ராசிக்கு பெரிய அளவில் சுவர் பார்வை இல்லை. ஆனால் ஒரு நல்லது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறார். அது ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பு. நீச்சனாகி அவர் ராகுவோடு சேர்ந்திருப்பது பலவீனம் என்றாலும் கூட பிற்பாடு அவர் சுபத்துவம் என்கின்ற அமைப்பில் நீச்சபங்க ராஜயோகத்தை அடைகிறதுனால முதல்ல கொஞ்சம் தடுமாறி அதற்கு பிறகு அப்படியே சுதாரித்துக் கொள்ளக்கூடிய தன்மை இந்த மாதம் முழுவதுமே அப்படியே மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. கம்ப்யூட்டர், கணக்கு வழக்கு, அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆரம்பங்களில் கொஞ்சம் விரயங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்க அல்லது சிஸ்டம்னு சொல்லப்படக்கூடிய ஐடி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லப்படக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடியவங்க, யூடியூப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இணையம் சம்பந்தப்பட்ட, நெட்டு சம்பந்தப்பட்ட, ஆப் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செய்யக்கூடியவர்களுக்கு முதல் 15 அல்லது 20 நாட்களுக்கு சரியா இருக்காதுங்க. இந்த மாதம் இப்படி ஆயிடுமா அப்படி ஆயிடுமா, வருமானத்தை காணமே, வருமா வராதா என்கின்ற அமைப்புகளை தான் இந்த மாதம் திக்குன்னு வைக்கும். அதே நேரத்தில் கடைசி 10 நாட்கள் நீச்சபங்க ராஜயோகம் டக்குன்னு வேலை செஞ்சு ஓரளவிற்கு பரவாயில்லைங்க, அப்படிலாம் ஒன்றும் கைவிடலைங்க, கடவுள் ஓரளவுக்கு நம்மளை காப்பாற்றினாரு அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய தன்மைகள் சர்வ நிச்சயமாக. 10ஆம் இடத்துல 3ஆம் அதிபதி இருக்கிறதுனால தொழில் வேலை அமைப்புகளில் முயற்சிகள் நிச்சயமாக பலிக்கும். நீங்களே சரியாக எல்லாவற்றையும் செய்து கொள்ளக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. இந்த மாதத்தின் இறுதியில் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சியின் மூலமாக சனியும் 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 29ஆம் தேதி மாறிடுறார். 10ஆம் இடத்திற்கு வரும்போது இதுவரைக்கும் அப்பாவை பற்றின கவலைகள் இருந்தவர்கள், அதாவது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அல்லது அப்பாவே சரியாக இல்லை, ஒரு நிலையில் அப்பாவுடைய சொத்துக்களை அனுபவிக்க முடியல, அதுவும் பூர்வீக சொத்துக்களை அனுபவிக்க முடியல, இந்த மாதிரியான எண்ணங்களில் சிம்மமும் பாதிக்கப்பட்டு 9ஆம் இடமும் பாதிக்கப்பட்டு இருந்த மிதுனராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதத்தில் இருந்து அப்பாவை பற்றின கவலைகள் தீரும். அப்பாவுடைய ஹெல்த் நல்லாயிருக்கும், அப்பாவுடைய வேலை அமைப்புகள், அப்பா தருகின்ற சொத்துக்களை அனுபவிப்பது, இது போன்ற விஷயங்களில் மிகப்பெரிய யோக பலன்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. 12ஆம் இடமும் 10ஆம் இடமும் பரிவர்த்தனை ஆவதால் ஏற்றுமதி இறக்குமதி தன்மைகள் நல்ல விதமாக ஒரு கை கொடுக்கக்கூடிய அமைப்புகளே இருக்கும். குறிப்பாக பில்டர்கள்னு சொல்லப்படக்கூடிய பூமி லாபம், அதாவது பில்டர்கள், கட்டிடங்கள், பூமி சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மேன்மையான இதுவரைக்கும் இருந்து வந்த எல்லாவற்றையும் விட இந்த மாதம் கை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம் போக வேண்டும் என்கின்ற எண்ணங்களில் இருப்பவர்கள் அனைவருக்குமே பாஸ்போர்ட், விசா போன்றவைகள் கிளியர் ஆகக்கூடிய தன்மைகள் உண்டு. கடந்த காலத்தில் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் கொஞ்சம் சம்பாதிக்க முடியாமல் இருந்தவங்க முதல் 15 நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. முதல் 15ஆவது நாள்லேருந்து 20ஆவது நாள் வரைக்கும் கொஞ்சம் மாற்றங்கள் அப்படியே வரும். அதற்கு பிறகு ஷேர் மார்க்கெட் போன்றவைகள் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாதகமான, பெரும்பாலும் நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக மாதமாகத்தான் அமைஞ்சிருக்குதுங்க. மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மாதம்